இஸ்ரேலோட ரிட்டாலியேஷன் ஈரான் மேலே நடக்க போகுது. இல்லை ஈரானை கூடிய சீக்கிரத்தில் இஸ்ரேல் அடிக்க போகிறாங்கன்ற செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஒயிட் ஹவுஸோட அஃபிஷியல்ஸ் ஆமாம் இஸ்ரேல் ஈரானை அடிக்க போகிறத எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ அடிக்க போகிறோம், எப்படி அடிக்க போகிறோம், எதெல்லாம் அடிக்க போகிறோன்றத எங்ககிட்ட ஒரு தகவலாக எதையுமே சொல்லலை. ஸோ இஸ்ரேலோட ரிட்டாலியேஷன், இஸ்ரேல் ஈரானை பதிலுக்கு தாக்க போகிறதுன்றது இந்த இடத்துல தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலைகள் மேலேயும் இல்லை அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியத்தை சுத்திகரிக்கக்கூடிய அந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட் மேலேயும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுன்றதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு ஆன்லைன் டாக்குமெண்ட் ஆனது, அமெரிக்காவோட இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஆனது ப்ரோ ஈரானியன் டெலகிராம் சேனல்ஸில் லீக் ஆக ஆரம்பிச்சது. இப்படி லீக் ஆன விஷயம் ஆரம்பத்தில் யாருமே பெருசாக எடுத்துக்கல. எப்பயும் போல ஒரு சின்ன லீக்காக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் இப்போ ரொம்பவே பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமையே இதுக்காக இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் எப்போ அடிக்க போகிறாங்க, எப்படி அடிக்க போகிறாங்கன்ற பல தகவல்கள் இந்த ஒரு டாக்குமெண்ட்ல ஒளிஞ்சிருக்கு. அதுக்கான போர் ஒத்திகைகள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TPTrending. US ஜியோஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, NGN சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, NSA, இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்லைன் டாக்குமெண்ட்ன்றது, பல பக்கங்களுடைய டாக்குமெண்ட்ன்றது ஈரான் சம்பந்தப்பட்ட சில டெலகிராம் சேனல்ஸில், சில ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் நேற்று, அதாவது கடந்த ஒரு 48 மணி நேரமாக ரொம்ப ஒரு வைரலான விஷயமா மாறிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இதை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கல. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த மாதிரி சைபர் வார் நடக்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். அடிக்கடி இவங்களோட டாக்குமெண்ட்ஸை அமெரிக்காவோட ஹேக்கர்ஸ் திருடி அதை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறது, இல்லை அமெரிக்காவோட சில டாக்குமெண்ட்ஸை திருடி ஈரான் லீக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி இல்லை. இது எப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாற ஆரம்பிக்குதுன்னா, சரியாக இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 10 மணி நேரங்கள் கழிச்சு அமெரிக்கா இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ப்ரெஸ்ல இருந்து நிறைய கேள்விகளானது அமெரிக்காவை நோக்கி வைக்கப்படுது. இப்படி அமெரிக்கா அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இஸ்ரேலோட ரிட்டாலியேஷன் பற்றின சில தகவல்கள் ஆன்லைனில் இப்போ கசிஞ்சிருக்கு, இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதுக்குன்னு தனியாக இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு கமிட்டியும் இதுக்காக ஃபார்ம் பண்ணப்படுன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சரி, அந்த அளவுக்கு இதில் என்ன விஷயங்கள் இருக்குது? இஸ்ரேல் இதை பற்றி எதுவுமே பெருசாக பேசலையே. ஒரு பக்கம் யஹ்யா சின்வரோட மறைவுக்கு அப்புறமா அது சம்மந்தப்பட்ட செய்திகளே வந்துட்டு இருக்கப்போ நடுவில் என்னடா திடீர்னு ஒரு செய்தி வருது, அந்த டாக்குமெண்ட் பற்றின ஏதாச்சும் தகவல்கள் கிடைக்குமா, இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சில விஷயங்களை தேடி பார்க்குறப்ப தான் பல சம்பவங்கள் இஸ்ரேல் இந்த இடத்துல எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் எப்படியெல்லாம் ரிட்டாலியேஷனுக்கு ரெடி ஆகியிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல பெருசாக என்ன விஷயத்த பேசியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ரிட்டாலியேஷன் பண்ண போறாங்கல்ல, அது என்ன விதத்தில் பண்ணுவாங்க, எந்தெந்த ஃபெசிலிட்டிஸை அடிப்பாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸோட சில ஹிண்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொல்லிடுறேன், இந்த டாக்குமெண்ட்ல எந்தெந்த இடங்களில் அடிப்பாங்கன்ற டீட்டெயில்ஸை கொடுக்கல. எந்த இடங்களில் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த லிஸ்டெல்லாம் கொடுக்கல. மேபி இந்த இடங்களை அடிக்கலான்ற பாசிபிலிட்டிஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எந்த விதங்களில் அதை அடிப்பாங்க, டேரெக்டாக இங்கேருந்து மிசைல்ஸ் வச்சு அடிப்பாங்களா, இல்லை இங்கேருந்து எங்களோட விமானப்படை விமானங்கள் போய் அங்கே அட்டாக் பண்ணுமா, இல்லைனா எப்பயும் போல் ஈரானுக்குள்ளே இருந்தே ஈரான் அடிப்பாங்களான்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் பதில் சொல்லலாம். முதல்ல இவங்களோட எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே சமீபத்தில் கடந்த ஒரு 30 நாட்களாக நடக்கப்பட்டு இருக்க அந்த இஸ்ரேலோட லாங் ரேஞ்ச் மிஷன்ஸ் அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ரெப்ளிகா, இல்லை இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஈரான்லேயும் இவங்க பண்ண போகிறாங்க. ஈரானை அடிக்கிறதுக்காக லாங் ரேஞ்ச் ஃப்ளைட்ஸை, லாங் ரேஞ்ச் ஏரியல் ரீஃபியூலிங் விமானங்களை இவங்க மோஸ்ட்டாக பயன்படுத்த போகிறது கிடையாது. மற்ற நாடுகளோட ஏர் ஸ்பேஸில் இருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தே ஏர் லான்ச்டு மிசைல்ஸை தான் இவங்க உள்ளே செலுத்த போகிறாங்க. ரெண்டாவது, ட்ரோன்ஸை பயன்படுத்தி அடிக்கிறது, அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்துறது. ஹவுதீஸை அடித்த மாதிரி அடிக்காமல் இங்கேருந்து இஸ்ரேலில் இருந்தே பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணி அவங்கள அடிக்கிறது. மூணாவது இருக்கிறது தான் இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி சின்ன சின்ன ட்ரோன் அட்டாக்ஸ்ன்றது, இல்லை ஈரானுக்குள்ள இருந்தே சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஈரானோட சில சைட்ஸ் அடிக்கிறதுன்றது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்லை இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி இதை பாஸ்ல பண்ணதே இல்லை நம்மளால சொல்ல முடியாது. இவங்க அஃபிஷியலாக ஒத்துக்கல, மற்றபடி எல்லா விஷயங்களையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈரானுக்குள்ள இருந்தே முக்கியமான சில ஈரானோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ், இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டது எந்த மாதிரி ஒரு விஷயமா நடந்துச்சோ அதே மாதிரி சில கீ ஃபிகர்ஸை அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸை இவங்க பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இந்த விஷயங்களை அதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடிக்கக்கூடிய சைட்ஸ் என்னென்ன, இல்லை எந்த விதத்திலாம் இவங்க இதை பண்ணுவாங்கன்ற அந்த கிளியரான ஒரு தகவல் இதில் கிடைக்கல. இவங்க ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக இதை எடுத்திருக்காங்க. அந்த விஷயமானது இந்த NGAவோட ரிப்போர்ட்டே இப்போ வெளியே லீக் ஆகிருக்கின்றது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமானது இருக்குது.
ஆனால் இது வந்து ஒரு இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெருசாக தெரியலாம். ஆனால் பாஸ்டில் கொஞ்சம் கிளற ஆரம்பித்தோன்னு வைங்க, வரலாறுல இதை விட நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் ரெண்டு இன்சிடென்ட். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்தை வந்து சில பேர் ரொம்ப பெருசாக பார்க்கலாம், இல்லைனா இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இராணுவம் சம்மந்தப்பட்ட சில சீக்ரெட்ஸை எவ்வளவு ஈஸியாக எடுக்க முடியும், இல்லை எவ்வளவு ஈஸியாக இப்படி எல்லாமா இது கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ரெண்டு இன்சிடென்ட்டை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல இருக்கிறது பென்டகான் பேப்பர்ஸ் தான். இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப ஒரு ஷார்ட்டான நோட்டை சொல்லிடுறேன். தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்குற அளவுக்கே அதில் அவ்வளோ மேட்டர் இருக்குது. இது என்னன்னா, வியட்நாம் வாரை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த வியட்நாம் வார்ன்றது அமெரிக்காவோட வரலாற்றில் யாருமே மறக்க மாட்டாங்க. வியட்நாமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே பண்ணதெல்லாம் போதும், முதல்ல கிளம்பி ஊருக்கு வாங்க, நம்ம நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இறங்கி அமெரிக்காவோட தெருக்களில் போராடுற அளவுக்கு அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆன ஒரு விஷயம். அந்த வியட்நாம் வாரில் வெளியுலகத்தில் இல்லை வெளியுலக செய்திகளாக பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதில் சொல்லாத விஷயங்கள்ன்றது நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, வியட்நாமோட கடற்கரைகளை மரைன் காப்ஸை வச்சும் அமெரிக்காவோட கடற்படை வீரர்களை வச்சும் பாம்பிங், ஏரியல் பாம்பிங் மூலமா எந்த அளவுக்கு அழிவுகளை ஏற்படுத்தினாங்கன்றத எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் இல்லை எந்த ஒரு நியூஸ்லையும் யாருமே சொல்லலை. இது எல்லாமே 1971 நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வெளியில் வருது. அதுதான் இந்த பென்டகான் பேப்பர்ஸ்ன்றது. 1945 இந்த சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக அமெரிக்கா சவுத் சைனா சீலையும் இந்த ஏஷியன் கான்டினென்ட்லையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதோட ஒரு பாகமாக வியட்நாம் வார் எப்படி மாறுச்சு, இவங்க கம்யூனிச ஃப்ரீ வியட்நாம் கிரியேட் பண்ணோன்றத ஒரு காரணமாக வச்சு எப்படியெல்லாம் வியட்நாமை அழிச்சாங்கன்றத ரொம்பவே தெளிவான ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. இதை குறிப்பாக சொல்லணும்னா 3 ஃப்ரண்ட்டாக பிரிச்சிருந்தாங்க இந்த சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக. ஒன்று இந்தோ பாகிஸ்தான் ஃப்ரண்ட், இந்தியா பாகிஸ்தானை டென்ஷன் படுத்தி சைனாவை பிரிக்கிறது. அடுத்தது சவுத் ஏஷியன் ஃப்ரண்ட், வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நிறைய நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வந்து அவங்களை எப்படி சைனாவுக்கு எதிராக திருப்பலான்றது. மூணாவது இருக்கிறது கொரியா ஜப்பான் ஃப்ரண்ட், நார்த் கொரியா, கொரியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இந்த 3 பிரித்து இது எப்படியெல்லாம் சைனாவுக்கு எதிராக யூஸ் பண்ணலான்றதுல ஒரு வியட்நாமும் ஒரு சாம்பிள் காமிக்கிற மாதிரி அமெரிக்கா பண்ணியிருந்தாங்க. இதை தடைப்படுத்தணும், இந்த பேப்பர்ஸ் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலைகள் அமெரிக்கா பண்ணாங்க. கோர்ட் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க, கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கி. ப்ரெஸ்ஸோட சுதந்திரம் இல்லை ப்ரெஸ்ஸுக்கான அந்த ஃப்ரீடமை பயன்படுத்தி இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இது முதல்லாச்சா. ரெண்டாவது இருக்கிறது தான், ஏடா இப்படியா பண்ணாங்கன்ட்டு நீங்கள் கேட்குற அளவுக்கு, ஆனால் இப்படியெல்லாம் நடக்குமான்ற அளவுக்கு ஒரு விஷயம். நெதர்லாந்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஒலக் ஏர்பேஸ் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்டோட ஏர்பேஸ். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1960 நாட்டோட நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்காங்க. ஆனால் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ஆக்டிவ் ஸ்டேஜ், அதாவது ஆக்டிவ் நான் ஆக்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ரெடி டு ஃபயர்ன்ற கண்டிஷனில் இருக்கிறத ஆக்டிவ், அதுக்கு அடுத்தபடியாக அந்த வார்ஹெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறத நான் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை அங்கே இருக்க ராணுவ அதிகாரிகள் ரிப்பீட்டடாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட அந்த குறியீடுகள் எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணி வைக்கணும். இப்படி பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாத்தையும் ரொம்ப சீக்ரெட்டாக ரிட்டன் ஃபார்மெட்டில், அது மட்டும் இல்லாமல் என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் இவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. என்கிரிப்டட்னா இன்னைக்கு இருக்க என்கிரிப்ஷன் மாதிரி இல்லை, அந்த டேட்டில் எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளாஷ் கார்டு மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. நம்ம சின்ன சின்னதாக இந்த நோட்ஸ் எடுப்போம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஃப்ளாஷ் கார்டு. ஆனால் ஆன்லைனில் விசிட் மாதிரி நிறைய ஆன்லைன் ஃப்ளாஷ் கார்டு ஆப்ஸ் இல்லை ஆன்லைன் ஃப்ளாஷ் கார்டு அப்ளிகேஷன்ஸ்ன்றது இருக்குது. இதை பயன்படுத்தி நியூக்ளியர் கோட்ஸ் முதல் கொண்டு இந்த வெப்பன்ஸ் எங்கே இருக்குது, இந்த வெப்பன்ஸ் எப்படி, அதான் இப்போ அதோட கண்டிஷன் என்ன, ஆக்டிவ்ல இருக்கா நான் ஆக்டிவ்ல இருக்கா, எத்தனை வெப்பன்ஸ் இருக்குது, இதுக்கான அந்த நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் கோட் என்ன, இந்த நியூக்ளியர் கோட்ஸ்க்கான ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. 2007 2021 வரைக்கும் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த டேட்டா எல்லாமே திடீர்னு ஒரு நாள் ஆன்லைனில் லீக் ஆகுது. நெதர்லாந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா நியூக்ளியர் வெப்பன்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நெதர்லாந்தை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு தேவையான, நெதர்லாந்து மட்டும் இல்லை, நியூக்ளியர் வெப்பனால பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க ஒரு வெப்பனை பற்றின டீட்டெயில்ஸ் வெளியில் போயிட்டு இருக்கு. ஏன்டா ஒரு நார்மலான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இவ்வளோ தகவல்கள் லீக் ஆகுதுன்னா, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்க ரஷ்யாவோ இல்லை சைனாவோ இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்மில் இதை பற்றின கோட்ஸை நோட் பண்ணி வச்சதுக்கே. ஸோ ஆன்லைனில் மிலிட்டரி சீக்ரெட்ஸ் வெளியில் வரதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம்தான். சில சமயத்தில் அரசாங்கங்கள் பண்ண தவறுகள் விசில் ப்ளோவர்ஸ் மூலயமா, இந்த நியூயார்க் டைம்ஸில் வந்துச்சுல பென்டகான் பேப்பர்ஸ், அந்த மாதிரி வெளியில் வரும். சில சமயத்தில் இவங்க பண்ண தப்பால் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க நெதர்லாந்து நடந்த சம்பவத்தில். ஆனால் எஜுகேஷனுக்காக இங்கே யூஸ் பண்ணது முக்கியமான பல சீக்ரெட்ஸே வெளியில் கொண்டு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதும் இருக்குது. ஆனால் இப்போ ஈரான் பண்ணியிருக்கிறது இல்லை, ஈரானோட சில அந்த நெட்வொர்க்ஸ் பண்ணியிருக்கின்றது அவங்களோட டேட்டாவை ப்ரீச் பண்ணி அவங்களோட அந்த டேட்டாவோட செக்யூரிட்டியை உடச்சி
ஒட்டுமொத்த டேட்டாவையும் வெளியில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்த சொல்றேன். இது வந்து சாதாரணமான ஒரு டாபிக்கே கிடையாது. ஈரானோட ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகள் இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்களை நம்பி தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே இஸ்ரேலோட டேட்டா பேஸ் தான். இஸ்ரேல் இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணது, அதுக்கப்புறம் இதுல அவங்க அனலைஸ் பண்ணிருக்குது. ஒருவேளை இஸ்ரேல் உண்மைதான் சொல்றாங்களா இல்ல இதை தாண்டி வேற ஏதாச்சும் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருந்த டேட்டா பேஸ் அது இப்போ வெளியே லீக் ஆகி இருக்கிறது எல்லாத்துக்குமே சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை போட்டு வச்சிருக்கு. அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுவது உங்களா இருக்கு. வெயிட் ஒரு நிமிஷம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டப்போம், டாபிக் சஜஷன் கொடுங்க, என்னெல்லாம் பேசலாம், இல்லை எந்த டாபிக் உங்களுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த பென்டகான் பேப்பர்ஸும் சேர்த்துங்க. உண்மையிலே வந்து செம்மையான ஒரு டாபிக். இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இதில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கான்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கான ஒரு டாபிக். ஸோ பென்டகான் பேப்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி பல நாடுகளோட சைபர் லீக்ஸ்ன்றது நடந்திருக்கு. சைபர் லீக்ஸ் பற்றின தனி ஒரு பிளேலிஸ்ட்டை தொடங்கலாம். இல்லை சைபர் லீக்ஸ் பற்றின வீடியோ வேணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் நம்ம ரெகுலரான வீடியோஸை பார்க்க போகிறோம். அந்தளவுக்கு தரமான சம்பவங்கள் இது எல்லாத்துலேயுமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.